விடுமா, அவன் பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. ஈர துணியை இங்கேயே வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க. போதும். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க நடக்குது இந்த வீட்ல? கர்ப்பிணி பொண்ண இப்படியா இறக்க எல்லாமே கொடுமைப்படுத்துவீங்க? வாலிய தூக்கிட்டு அடுப்புல வெந்து நொந்து என் பொண்ணு தோசை சுட்டு கொண்டு வந்தா நீங்க ஒய்யாரமா உட்கார்ந்து மின்னிக்கிட்டு இருப்பீங்களா? ஏய், குடி இத. யார கொடுமைப்படுத்துறாங்க இங்க? மாப்ள, இங்கதான் இருக்கீங்களா? கர்ப்பிணி பொண்ணு இப்படி எல்லாம் வெயிட் தூக்க கூடாது. பெத்தவ இல்லையா? மனசு கேட்கல மாப்ள. நீங்க இருங்க, நான் மொட்டை மாடிக்கு போய் துணியை காய வச்சுட்டு வந்து உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நானே தோசை போட்டு கொடுக்கறேன். பாத்ரூம்ல இருந்து பக்கெட்டை தூக்கிட்டு வந்தது நானு. புஷ்பாவை உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுத்தது எங்க அப்பா. உங்க பொண்ணு இந்த வீட்டுல யார் கொடுமைப்படுத்தினா? பாதியில உள்ள வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்க. பாதியில வந்தேனோ மீதியில வந்தேனோ என் கண்ணால பார்த்து தானே மாப்பிள்ளை துடிச்சு போனேன். இத பாருங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லல. தலைப்பிரசவம் இல்லையா, நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். ஒரு 4 நாள் அவளை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு செக்கப் முடிச்சு திரும்பி கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. செக்கப்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. டெலிவரி டேட் வரும்போது நானே வீட்டுல கொண்டு வந்து விடுறேன். பரவாயில்ல இளங்கோ, அம்மா வீட்டுல இருந்தா புஷ்பாவுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இங்க என்ன கஷ்டம் அவளுக்கு? உட்கார வச்சு வேலை வேலைக்கு சமைச்சு போடுறது நீங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அங்க போனா இவளால மத்தவங்களுக்கு தான் கஷ்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? புஷ்பா வர்றதுல யாருக்கு என்ன கஷ்டம்? இல்லத்த, முரளி வேற உடம்புக்கு முடியாம வீட்டுல இருக்காரு. அவரையும் பாத்துக்கிட்டு இவளுக்கும் செஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ரஞ்சனையை காப்பாடு தான் திண்டாட்டமா போயிடும். சொல்லிட்டாருல்ல, நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போமா. இங்க இருக்கிறவங்க எக்கேடு கேட்டா யாருக்கு என்ன வந்துச்சு? மத்தவங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும். ஐயே, என்ன இளங்கோ? கமந்தியம்மா இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். வேண்டாங்க, இப்பவே வயிறு நிறைஞ்சு போச்சு. வரேன். ரொம்ப வலிக்குது டாக்டர். நான் தான் சொன்னேனே, இந்த இன்ஜெக்ஷன் அப்படிதான் வலிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ரிசல்ட் நல்லா வந்தா இந்த வழியெல்லாம் தெரியாது மிஸ்டர் முரளி. அப்புறம் நான் கொடுக்குற மாத்திரை, புரோட்டீன் பவுடர்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிட்றேன் டாக்டர். சொல்ல மறந்துட்டேன். உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துப்பாங்க இனிமே. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியா இருங்க. எல்லாருக்கும் இப்படி புரிஞ்சுக்கக்கூடிய ஒய்ஃப் அமைய மாட்டாங்க முரளி. ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பல பேர் மனசு உடைஞ்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு மிஸ்டர் முரளி. ஆமா டாக்டர். வெல், எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட இருங்க. மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடுங்க, சரியா? சரி டாக்டர். ஓகே, நான் வரேன். சார், பஜார் ரோடுக்கு போகணும். அண்ணா, எவ்வளோ ஆகும்? அண்ணா வாங்க உட்காருங்க சார். அண்ணா, அண்ணா, அண்ணா.
புஷ்பா ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு தரியாமா? ஆமா, வெட்டி முறிச்சாச்சு. வேலைக்கு காஃபி ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியே மருமகளுக்கு உருகி உருகி சேவை செய்யற மாமனார் மாதிரி வெளியே நல்ல வேஷம் போட வேண்டியது. ஆழ்த்தலை மறைஞ்சதும் காஃபியை கொடு, வெந்நீர் வச்சு கொடு, வெங்காயம் உரிச்சு கொடுன்னு உயிரை வாங்க வேண்டியது. ஐயோ, உன்னால முடியலன்னா வேண்டாமா? எதுக்கு மாமா நடிக்கிறீங்க? மனசுக்குள்ள உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல அன்போ அக்கறையோ கிடையவே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைக்கும் சரி, நான் பிரசவ வலி எடுத்து படுக்கையில விழற வரைக்கும் இந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். அதானே உங்க ஆசை? என்ன அம்மா இப்படி பேசுற? உனக்கு தெரியாதா புஷ்பா? நல்லா தெரியுமே. என்ன அடக்கி வைக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னு என்னை விட உங்க பிள்ளைக்கு நல்லா தெரியும் மாமா. 2 பேரும் சேர்ந்து தானே என்ன சித்திரவதை பண்றீங்க. இல்லம்மா, தப்பு. நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இந்த வியாக்கியானம் எல்லாம் வேண்டாம் மாமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? காஃபி தானே? எடுத்து வரேன். வேண்டாம்மா, வேண்டாம். காஃபி எல்லாம் ஏன் உன் பொண்டாட்டி ஒரு காஃபி கூட போட்டு தரேன்னு அவர் வந்தா சொல்றதுக்கா? கொடுமைக்கார மாமியார் கூட மாசமா இருக்க மருமக கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் மாமா நடந்துக்குவாங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாருங்க. எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு பொண்ணை பெற்றிருந்தீங்கன்னா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். வீடு தேடி வந்து கேட்டவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்ப தோணி இருக்காது. நான் வேணா இளங்கு விட்டு பேசுறேம்மா. உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்லி நான் சொல்றேம்மா. வேண்டாம் சாமி. ஏற்கனவே நான் இங்க வெட்டியா சும்மா இருக்கேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் நீங்க சிபாரிசு பண்ணி இன்னும் கிளப்பி விட்டுறாதீங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சம்பளம் கேட்காத வேலைக்காரி நினைக்கிறீங்க பாருங்க. அதுதான் மாமா என்னால தாங்கவே முடியல. உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா வடிச்சு கொட்டிட்டே இருந்தாலும் வயிறு குளிராது மாமா, எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். வாய மூடி. என்ன பேசுற நீ? என்ன இளங்கு? இதானே மாமா எதிர்பார்த்தீங்க? திருப்தி அவங்க 2 பேருக்கும். நல்லா இருங்க. அறிவு இருக்காடா உனக்கு? கர்ப்பிணி பண்ண போட்டு எதுக்கடா இப்படி அடிச்ச? என் பிள்ளையா நீ? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு கோபம் வந்தது? அசிங்கமா இருக்கடா எனக்கு. யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல அவளுக்கு? என் மருமகளுக்கு எனக்கு 1000 இருக்கும். நீ யார் அதை கேட்கறதுக்கு? நான் சொல்றதை கேட்கறவனா இருந்தா முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து. இல்லைன்னா என் முகத்திலையும் முடிக்காது. போன்னு சொல்றேன்ல. சரி சரி, தெரியாம அடிச்சிட்டேன். கண்ணை தொடச்சுக்க. போய் சொல்லாதீங்க. தெரிஞ்சுதானே அடிச்சீங்க. என்ன அடிச்சா உங்க அப்பா சந்தோஷப்படுவாருன்னு தானே அடிச்சீங்க. ஒத்துக்கோங்க. பைத்தியம் மாதிரி பேசாத புஷ்பா. வயசான மனுஷன் அவரு. எதுக்கு அவர்கிட்ட போய் தேவையில்லாம உன் கோவத்தை காட்டுற? பின்ன இந்த வீட்ல இருக்கிற 4 செவுத்து மேல காட்ட சொல்றீங்களா? நாள் முழுக்க இந்த வீட்ல நான் தனியா இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா கூட நீங்க ஒழுங்கா பதில் சொல்றது இல்ல. வயித்துல இருக்கிற குழந்தையோட தான் பைத்தியம் மாதிரி தினம் பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஒரு நாள் அப்படியே தலை வெடிச்சு விழ போறேன். அப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கும். சரி விடுன்னு சொல்றேன்ல. நானே உன்னை உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறேன். இதுக்கு மேலையா? சத்தியமா நான் வர மாட்டேங்க. எங்க அம்மா என் மேல பாசமா இருக்கிறதானே உங்க கண்ணை உறுத்துது. இனிமே நாங்க போவே இல்லைங்க. இங்கேயே அடி வாங்கி செத்து தொலைறேன்.
வந்தீங்க? வந்துட்டேன்னு எனக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. கிளினிக் போனீங்களா? இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா? உன் அக்கறை எனக்கு வேண்டான்னு ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? வேண்டான்னா விட்டு போயிடுமா? இது நம்ம வாழ்க்கை இல்லையா? நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? உங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்குங்க. காலையில இருந்து எனக்கு வேற நினைப்பே இல்ல தெரியுமா? நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா, ஊசி போட்டுக்கிட்டீங்களா, டாக்டர் என்ன சொன்னாரு, திரும்ப திரும்ப இதே நினைப்பிலேயே தான் இருந்தேன். அதுதான் வேண்டான்னு சொல்றேன். என் கஷ்டத்துல நீ பங்கு போட்டுக்கிறேன்னு சொல்றது வெறும் நடிப்புன்னு சொல்றேன். நடிப்பா? இங்க பாரு, இன்னொரு தடவை இதை பத்தி விசாரிச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். முரளி, எப்படா வந்தே? நான் பார்க்கவே இல்ல. இப்பதாம்மா கொஞ்ச நேரம் ஆச்சு கொள்ளையில உட்காந்துட்டு இருந்தேன். கொள்ளையில உட்காந்தியா? என்னடா உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணு இல்லம்மா, அதை விடுங்க. நீங்க போன விஷயம் என்னாச்சு? புஷ்பாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கா? அவ எப்படி இருந்தா என்ன? அவ புள்ள பெத்தா என்ன, பெராட்டி என்ன? செக்கப்புக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? வேலைக்கு தின்னா என்ன, இல்ல பட்னி கிடந்து செத்தாதான் என்ன? உன் பொண்டாட்டி நல்லா இருக்கா இல்ல? அவளை நீ நல்லா வச்சிருக்க இல்ல? அது போதும்னு சந்தோஷப்படு. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம வேற என்னடா செய்ய சொல்ற? நான் ஒரு மடச்சி. போறதுக்கு முன்ன என் பொண்ணை என் வீட்டுல 4 நாள் வச்சுக்க, என் மருமகளுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைன்னு உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கணும். அத செய்யாம போனே பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும்டா. எனக்கு நீங்க பேசுறது புரியலமா. புரியாதுடா. இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நமக்கு புரியவே புரியாது. என் தலை எழுத்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னும் உயிரோட நடமாடிட்டு இருக்கேன் பாரு. என்னதான்டா சொல்லணும்? அம்மா கொஞ்சம் புரியும்படி பேசுங்கம்மா. மாப்பிள்ளை புஷ்பாவை அனுப்ப மாட்டாராம். போதுமா? அவ இங்க வந்து தங்குனா அவங்க அக்காவுக்கு தான் கஷ்டமா. இதுக்கு மேல ஏதாவது வேணுமாடா? வீட்டுக்கு முதல் பொண்ணு முதல்ல கர்ப்பமா இருக்கா. அவ நல்லபடியா பெத்து பொழைச்சு வரணும்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடா. நான் கேட்டதுல என்ன தப்பு? ஒரு 4 நாள் என் பொண்ணை என் கூட வச்சுக்க கூடாதா? கேட்டதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உடம்புக்கு முடியாதவளா, நீயும் வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கியா? உன் பொண்டாட்டி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு கஷ்டப்படுறாளாம். அதோட புஷ்பா வேற வந்துட்டா உன் பொண்டாட்டிக்கு தான் திண்டாட்டமா போயிடுமா. தாலி கட்டின பொண்டாட்டி அடுப்புல வெந்தாலும் பரவாயில்லையா, அவங்க அக்கா கஷ்டப்படக்கூடாதான். அக்கா எங்க இருந்துடா வந்தது இந்த உறவு? என்னமோ கூட பிறந்த உறவு பாழா போன மாதிரி. அப்படின்னு மாப்பிள்ளைய சொன்னாரு. வேற யாரு? அந்த மாமனார் கிழவனை உட்கார வச்சு படிச்சு கொட்டிட்டு இருக்கா நம்ம புஷ்பா. கிச்சனுக்கும் ஹாலுக்கும் தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டு அவன் நடையா நடக்கிறது என் கண்ணால பார்த்தேன்டா. மாப்பிள்ளை என்னடான்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா ஈர துணியை கொண்டு வந்து வச்சு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போய் காய வைக்க சொல்றாரு. இந்த கிழவன் என்னன்னா கால ஆட்டிக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ணு என்ன மனுஷன் நினைச்சாங்களா இல்ல மெஷின் நினைச்சாங்களா? போதும்டா, இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு என் தலையெழுத்து. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளுக்கு தான் ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல. என் பொண்ணு மூலமாவது இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். மாப்பிள்ள போற போக்க பார்த்தா அவளை அங்கிருந்தே ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு
குழந்தையும் பெத்தெடுத்துட்டு அப்படியே வீட்டை கூட்டிட்டு போயிடுவார் போல இருக்கே. சச்சா என்னம்மா பேசுறீங்க? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. பண்ண மாட்டாருன்னு என்னடா நிச்சயம்? பிள்ளைய பெத்தவ அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்தா அவங்க அக்காவுக்கு தானே கஷ்டம். இந்த அம்மா ஸ்கூலுக்கு போகணும், வெளியில போகணும், ஊர் முழுக்க உறவு வளர்த்துக்கிட்டு என்ன மாதிரி நல்லவளே இல்லைன்னு ஷோ காட்டணும். என் பொண்ணுக்கு பத்தி சாப்பாடு சமைச்சுக்கிட்டு குழந்தை துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தா இவங்க வேலை கெட்டுடாது? வயிறு எரியுதுடா முரளி, என்னால முடியலடா. அம்மா என்னாச்சுமா? அத்தை இன்னும் சாகலடி, ரொம்ப சந்தோஷப்பட்டுடாத. என்னம்மா நீங்க? ஏற்கனவே பிபி இருக்கு, சுகர் இருக்கு. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? வாங்கம்மா வாங்க.